வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீ கடை ஸ்பெஷல் மசால் வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மசால் வடை பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசால் வடை செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி பருப்புங்கிறது இந்த மாதிரி வழவழப்பாக நம்ம கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும். 3/4 கப் அளவுள்ள பட்டாணி பருப்பு இப்போ நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கழுவி ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிடுங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா மசால் வடை எண்ணெய் உறிஞ்சி நல்லா இருக்காது. அதே மாதிரி கம்மியாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா பிரிஞ்சிட்டு வந்துடும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பதமாக ஆட்டணும். இப்போ மிக்சியில் ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்க்க போகிறோம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதிலே இந்த சைஸில் உள்ள பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு. இதில் கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பருப்பை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசால் நல்லா எல்லாத்தோடையும் ஒன்று சேர்ற அளவுக்கு அரைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பருப்பை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிச்ச பருப்புகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த டெக்ஸ்சரில் இருக்குங்கிறது. இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது மசால் வடைக்கு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்புகளை இதில் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போ வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும். அது இப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா. இப்போ இதை ஒரு உருண்டைகளாக உருட்டி 2 கைகள் உள்ளங்கையில் வச்சு தட்டுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடை ஷேப்பில் கிடச்சிரும். ரொம்ப மொத்தமாக தட்டக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு ரொம்பவும் மெல்லிசாக தட்டக்கூடாது. ஓரளவு மெல்லிசாக தட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடைகளை போட ஆரம்பிச்சிடலாம். வடைகளை போட்ட உடனே நீங்கள் திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. மீடியம் தீயிலே வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ வடைகள் வெந்து நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்விங் டேபிளுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சூடான டீ கடை ஸ்பெஷல் மொறு மொறு மசால் வடை தயாராகிடுச்சு. இதை ஒரு கப் காஃபி இல்லை டீயோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.